Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C++ல functions பத்தி. So functions வந்து ரெண்டு விதமா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று built-in functions, இன்னொன்று வந்து user defined functions. இது Cல இருக்கிற மாதிரி தான். built-in functionsனா ஏற்கனவே ப்ரீடிஃபைண்டா இருக்கும். ஸோ இதுக்குள்ள உள்ள சி அவுட் சி இன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஏற்கனவே வந்து நம்மளுக்கு ஹெடர் ஃபைல்ஸில் இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு நேம்ஸ் கொடுக்கறது, நம்ம நேம் பண்ணுறது தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஹெடர் ஃபைல் ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கோடு. void greet அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், இதுக்குள்ள கோடு இருக்கு. ஸோ இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல greetங்கிற ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்றோம். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் கால். ஸோ நம்ம சீல பார்த்த மாதிரி தான் இது வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள சில கோடு கொடுப்போம். ஸோ இது ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இந்த பார்ட். இதை வந்து ஃபங்க்ஷன் காலிங்னு சொல்றோம். ஸோ ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது என்ன ஆகும்னா இங்கேருந்து கர்சர் வந்து இங்கே மூவ் ஆகும். ஸோ இங்கே மூவ் ஆகிட்டு இதுக்குள்ள என்ன கோடு இருக்கோ அது வந்து மறுபடியும் மெயினுக்கு ரிட்டர்ன் ஆகி இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், இது ஃபங்க்ஷன் கால். இன்னொரு எக்ஸாம்பிள் கோடு பார்த்தோம்னா void display numனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது நம்ம டிஃபைன் பண்ற ஃபங்க்ஷன். இப்போ ரெண்டு பேராமீட்டரும் இதுல பாஸ் பண்றோம். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் நான் வந்து சீல சொன்ன மாதிரி ஃபார்மல் பேராமீட்டர்ஸ், ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்னு ரெண்டு இருக்கு. ஸோ ஒரு இதுல ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல நம்ம பாஸ் பண்றதும் ஃபங்க்ஷன் காலிங்ல பாஸ் பண்றதும் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். ஆனா வேல்யூஸ் வந்து சேமா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்றோம், ஒரு இன்டிஜர் ஒரு டபுள். ஸோ n1 n2ங்கிற ரெண்டு வேரியபிள் த்ரூவா பாஸ் பண்றோம். இதுக்குள்ள கோடு இருக்கு. ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனை கால் பண்றோம். இந்த டிஸ்பிளே நம்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது டிஃப்ரெண்டான வேரியபிள், இதே வேரியபிள் கொடுக்க மாட்டோம். அப்பதான் இது ஃபார்மல் பேராமீட்டராகவும் ஆக்சுவல் பேராமீட்டராகவும் எடுத்துக்கிறோம். ஸோ num1 num2 ரெண்டு வேரியபிள் கொடுக்குறோம். பட் வேல்யூஸ் வந்து இதோட இந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூஸ் தான் இதுல பாஸ் ஆகும். ஸோ இங்கே நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வந்து இங்கே பாஸ் ஆகி இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ள இருக்கிற கோடு எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது ஃபங்க்ஷன் கால். ஸோ லாஸ்ட் கோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் இல்லாமல் பார்த்தோம், வெறும் கோடு எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரி. இப்போ நம்ம பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி அந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். இன்னொரு சிம்பிள் ப்ரோக்ராம் த்ரூவா நம்ம அந்த ஃபங்க்ஷனை பார்ப்போம். hash include IO stream using namespace std. sumங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். மூணு வேரியபிள் xyz டிக்ளேர் பண்றோம். ஸோ வேல்யூஸ் ஆஃப் x and y நம்ம பிரிண்ட் பண்றோம். cin யூசர் இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி xோட வேல்யூ yோட வேல்யூ கெட் பண்றோம். யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணி zங்கிற வேரியபிள்ல இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸோ z வந்து நம்ம பிரிண்ட் பண்றோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த மெயின் ப்ரோக்ராம்குள்ள நம்ம வந்து கால் பண்றோம். ஸோ sumங்கிற ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கொடுத்தோம்னா இது வந்து இந்த பேர் வச்சு கால் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் காலிங். ஸோ இங்கே போகும் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், இது ஃபுல்லாக இது மொத்தமாக வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஏன்னா ஃபங்க்ஷனை வந்து இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபுல் ப்ராசஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் ப்ராசஸ் ஆகி ஆட் ஆகி இதில் என்ன அவுட்புட் வருதோ அது வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகி இங்கே பிரிண்ட் ஆயிரும். ஸோ மெயினுக்கு வந்து நம்மளுக்கு அதோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்கள் அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது அதுதான் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ப்ரோக்ராம்குள்ளே இல்லாமல் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுவீங்க, வேல்யூஸ் பாஸ் பண்ணி கால் பண்ணுவீங்க. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள அதே ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்றோம். ஸோ அதுக்கு பேர் தான் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எப்படி எழுதுவோம், ஃபங்க்ஷன் காலிங் எப்படி பண்ணுவோம்னு பார்த்தோம். அதே மாதிரி ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்மளோட கோர்ஸில் இன்க்ளூடடாக இருக்குது. இது வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் த்ரூவாக நம்ம இதில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C++ ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.